படம் வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் தான் எதிர்பார்த்து வந்தேன். என்டர்டைன்மெண்ட் விட தாறுமாறாக இருக்குது படம். சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் படம். பாரிஸோட ஆக்ஷன் செம்ம. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் சரியான சிரிப்பு, வயிறே வலிச்சு போச்சுன்னா பார்த்துக்கோங்க. கோபி சார் சொல்லவே வேணாம், அவர் சும்மா யூடியூப்லேயே கலக்குவா போல, ஸ்க்ரீனில் வேற லெவல். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதில் அது நடிப்பு வேறு, இது நடிப்பு வேறு. இல்லை நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் படத்தை வந்து பார்த்தா தான் தெரியும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தாராளமாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் சான்ஸே இல்லை. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா இது சிரிச்சிட்டே தான் இருந்தோம். லைக் ஒரு நல்ல மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹீரோயினிக்கு வந்து கொடுத்த அந்த டயலாக்ஸ் டெலிவரி அவங்களுக்கு அந்த ஆப்டாக இருந்துச்சு. வா இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை லவ் பண்ணால் பிரிஞ்சு போயிடாம லைக் எல்லாருமே ஒன்றா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணல. பிகாஸ் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஜமா பார்த்துருக்கேன். அது வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது நல்ல படம். பட் அதே மாதிரி இந்த படத்துக்கு இவர் தான் டைரக்டர்னு சொன்னாங்க. அது அப்புறம் படம் அப்படியே லைக் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு ஹோல்டு பண்ணுறதுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து உண்மைக்கும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சேத்தன் அவரோட அப்பா கேரக்டர் நடிச்சார், அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரோஜா மேம் வந்து ஆப்வியஸ்லி அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான மாமா இருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட் கலந்து ஒரு அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் அவங்க ஆளுங்குள்ளே தான் பண்ணுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் நல்லாவே சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்கு கிளைமேக்ஸ்ல. படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பக்கம் சிரிச்சுன்னா இருக்கலாம் படத்துக்கு போனா. சரிங்களா, அடுத்த சிவகார்த்திகேயன் கூட சொல்லலாம். அவரை அந்த லெவல்ல இருக்கு. அதாவது எல்லாம் ஒர்க் அவுட்டா இருக்கு படம். போரே எந்த இடத்துல லேகே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக போகுது. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்க. ரோஜா மேடம் ஓகே, ஆனால் அப்பாவோட கேரக்டர் தான் இங்கே சூப்பர். சேந்தன் சார் அவர் வந்து நடிப்பு கலக்கியிருக்காரு. அவருக்கு செம்ம ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேமிலியும் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அது. நான் படம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. புதுசாக எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. எப்படி இருக்குமோ அந்த இதில் தான் வந்தோம். ஆனால் படம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருந்தது. லவ் அண்ட் ஃபேமிலி, அப்பா அம்மாவோட கேரிங், அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. ஆமாம், அதான் ஜமால வந்து அவரோட நடிப்பு காமிச்சிருந்தாரு. இதில் வந்து அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹீரோவாக காமிச்சிருக்காரு. நல்லா இருந்தது. அவர் புதுசு மாதிரியே தெரில. அவரை ஏற்கனவே ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. புதுசாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு தெரியல. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சும்மா வந்தது. கோபிக்காக தான் நான் வந்தது. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த புதுசாக ஒரு ஸ்லாங் எடுத்திருக்காரு, அது சூப்பராக இருக்குது. எல்லா லவ் ஸ்டோரி மாதிரி தான் லவ் ஸ்டோரி எப்படி சக்ஸஸ் ஆகுறத கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த படம் பார்த்துருக்கேன். அதை விட இது கொஞ்சம் பெட்டர். லைக் ஜமா மூவி பற்றி பேசணுன்னா லைக் எல்லாருமே பார்க்கணும். ஆனால் அந்த படத்தை வந்து நிறைய பேர் லைக் பண்ணலை. ஃபஸ்ட்டு அதை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனிதிங் டிஃப்ரெண்ட். அதான் லவ் பண்ணால் பிரிஞ்சு போயிடணும் அப்படின்ற இல்லை, சேர்ந்து வாழலாம். காலேஜ்லேருந்து சும்மா தான் இருந்தால் தான் வந்தேன். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஒரு 4-5 வாட்டி பார்க்கலாம். ஃபன் படம் தான், ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரியாகவே கொஞ்சம் காமெடியாக எடுத்துன்னு போயிட்டு முடிக்கிற மாதிரி படம். ஜாதி வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் காமெடியாக போகிறாங்க. அது நல்லா இருக்கு. படம் நல்லா தான், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஃபுல்லாகவே நல்லா தான். எனக்கு டேஸ்ட் தெரியாது அவ்வளோவும். நல்லா இருந்துச்சு படம். கோபி ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக தான், செம்மையாகவே இருக்குது. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. படம் நல்லா தான் இருந்தது. ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக தான் இருந்தது. நான் இல்லை அந்த படம் பார்க்கல. இவர் நடித்து ஃபஸ்ட்டு படம் நான் இதுதான் பார்க்குறேன். அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்தது. அவர் இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், கோபி அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க அப்பா கேரக்டர் ஹீரோட அப்பாவை ஒருத்தர் பண்ணியிருப்பா சேட்டன், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்கலாம் சொல்லவே தேவையில்ல. அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. கோபியோட அவரோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக, இதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக ஹியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சேத்தன் சார் அவரோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது. ஃபன் இருக்கும் ப்ரோ, தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆமாம், இதுலேயே ஒரே ஒரு டைலாக் வந்து ரிப்பீட்டடாக சொல்லுவார், அந்த பெங்களூர் தமிழில். ஸோ அது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் ரிவீல் பண்ணிட்டா அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்காது. நீங்கள் இப்போ ஃபேமிலியோட பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது கேட்க. ஸ்டார்டிங்கில் தான் ஒரு ட்ரைலருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ட்ரைலரில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் லைக் போக போக அவர் இப்போ எங்ககிட்ட பேசும்போது அந்த ஸ்லாங் சூப்பராக இருந்தது. தரமாக இருந்துச்சு ப்ரோ. அவர் ஸ்லாங் பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்லாங் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. காமெடியெல்லாம் நிறைய வந்துச்சு. ஃப்ரெண்ட் ரோல் தான், நம்மளுக்குள்ள ஒரு ஸ்லாங் மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி காமெடியாக பேசுவோம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், சூப்பர். எனக்கு கோபியோட கேரக்டர், இன்னொன்று நைனான ஒரு கேரக்டர், ஹீரோட அப்பா கேரக்டர், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்து தான், புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் ஹாஃப் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் சூப்பர். அந்த பெரம்பூரில் தான் நிறைய தெலுங்கு பீப்புள் இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து தெலுங்கு, சரிங்களா, ஹீரோயின் வந்து ஆங்கிலோ இந்தியா. சரி ஓகே, அதனால அது பெரம்பூர் செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, அதுதான் நீங்கள் பேசக்கூடாது. அதுதான் நீங்கள் இங்கே சுற்றி கித்தி எங்கே வரேன்னு எனக்கு தெரியுதுன்னா, நான் அதுக்கு வரல. நான் படமாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள்.
அது அவ்வளோவா டீப் டெத்தாக போன மாதிரி தெரில. லைக் எனக்கு தெரியல, நான் பெரம்பூர் தான். ஸோ ஓவராலாக இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஒரு லவ்ங்கிறது ஒரு கேஸை தாண்டிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக ஃபேமிலியாக வந்து பார்க்குறவங்களுக்கு தான் இது கனெக்ட் ஆகும். நார்த் மெட்ராஸாக இருக்கட்டும், பெரம்பூர் நான் எங்கேயுமே போனது கிடையாது. நான் இப்போ படத்தில் காமிச்சாங்க, அவங்க காமிச்ச லொக்கேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகாததுனால எனக்கு பெருசாக அது கனெக்ட் ஆகல. மியூசிக் ஓகே, ஃபீல் குட்டாக இருந்துச்சு எனக்கு. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்ப்பாங்களா, முக்கியமாக அந்த அப்பா அம்மா அந்த ஒரு அந்த ஜென்ரேஷனில் இருப்பாங்களா, அவங்க வந்து இதை பார்த்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு செனோரிட்டி ஒரு பாட்டு, ரஜினி சாரோட பாட்டு, ஒரு பழைய பாட்டு ஒன்று வருது. மற்றபடி ரொம்ப பழைய பாட்டெலாம் யூஸ் பண்ணல. ஆனால் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இது ஆக்சுவலாக வந்து ஜென்சி அப்படின்னு இல்லை, இது ஒரு பொதுவாகவே ஒரு பையன் லவ் பண்ணுறான். அந்த லவ் வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் காஸ்ட்டு. அந்த அப்படி இப்படி காமிச்சு கிளைமேக்ஸில் வந்து எல்லாமே சூப்பராக முடிச்சிருப்பாங்க. சூப்பராக இருந்தது. அவர் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. போரே அடிக்கல. சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல நல்லா இருக்கும்ன்ட்டு. நான் நினைக்காத மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. என்டர்டைன்மெண்ட், லவ் நல்லா இருக்கு. லவ்வை நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லாங்கு, வித்தியாசமான டோன் இருக்கும். நீங்கள் பாருங்கள், படத்தோட கிளைமேக்ஸில் கூட கொஞ்சம் ஒரு அது நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெசேஜ் கண்டிப்பாக இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது. அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படம் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இயல்பாக இருக்கிறது தான். மோஸ்ட்டாக அந்த வீட்டில் பேச தயங்குவோம்ல, அதை கொஞ்சம் அந்த ஒரு பாயிண்ட் பிரேக் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. லேக்லாம் அங்கே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. பண்ணவே நல்லா தான் போச்சு. தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம்.